ரைஸ் கேக்குங்க இது. பேங்காக்கோட இன்னைக்கு இருக்க பயங்கர ஹாப்பனிங்கான இன்னொரு மால். பட் ஒர்த் அந்த வாட்ச். வுட்லேயே செஞ்சதுக்கு எங்கேயுமே பார்த்தது இல்லைல்ல இது மாதிரி. இங்கே வரது ஒருத்தங்க இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடமா இருக்குது. மஸ்ட்டு விசிட்டுங்க இது. ஆக்சுவலாக இது பண்ணு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கோகோனட் பண்ணாங்க ஆக்சுவலாக. அடுத்த செக்மெண்ட் இன்னும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செக்மெண்ட் இருக்குது. அவங்களோட எக்ஸ்போலேயே வச்சுருக்காங்க. ஆப்போசிட்டில் ஒரு போட் ஒன்று வருது, அதனால் அதை ஹோல்ட் பண்ணி போகிறேன். இதுக்குள்ளே பூந்து போகணுன்றது கொஞ்சம் டாஸ்காக இருக்கும்னு நினைக்கிறேன். சைலண்ட் ஈவெண்ட் இது. ஏய் இதோ இருக்காம பாருங்க. கைஸ், நம்ம அடுத்து வந்து இன்னொரு புது மால் ஒன்று, டியோர் மால்னு ஒரு மால் பேங்காக்கில் வந்துட்டு புதுசாக இருக்குது இது. ஸோ அதை தான் பார்க்க வந்திருக்கோம் நம்ம. பட் வந்து உள்ளே வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம வெளியிலேருந்து தான் எடுக்க போகிறோம். நம்ம வெளியிலேருந்தே கவர் பண்ண போகிறோம். ஸோ ஆமாம், அப்படி உள்ளே என்னதான் இருக்க முடியும் சார்? இதுதான் அந்த டியோர் மால். ஃபுல்லாக அப்படியே கோல்டு கலரில் இருக்குது. மாலுக்கு பேரே வந்து டியோர் கோல்டு ஹவுஸ் அப்படின்னு இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டியோரோட ப்ராடக்ட்ஸ் தான் உள்ளே இருக்கும். போன வீடியோவில் நம்ம வந்து லூயி வுட்டான் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து டியோர் ஹவுஸோட ஃபுல் அண்ட் ஃபுல். கைஸ், நம்ம உள்ளே போயிட்டு வந்துட்டோம். ஆக்சுவலி வந்து இது என்னென்னா ஒரு இங்கே ஒரு சின்ன கன்ஃபியூஷன் என்னென்னா, இது வந்துட்டு நம்ம இந்த லூயி விட்டானோட மியூசியம் பார்த்ததுனால இது என்னென்னா எல்லாருமே டிஆரோட மியூசியம்ன்ற மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி தான் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாத்துலையும் இருக்குது. ஆக்சுவலி இது வந்துட்டு மியூசியம் தான் இல்லை, சும்மாலாம் உள்ளே போய் இது வந்து டிஆரோட எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் இது. ஸோ இவங்க உள்ளே வந்து ப்ராடக்ட்டை செல் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் உள்ளே வீடியோ எடுக்கிறதுக்கு யாரையும் அலோவ் பண்ணல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அவங்க. ஸோ நான் கேட்டது மாதிரி ஏன் நீங்கள் வீடியோ எடுக்க அலோவ் பண்ணலாம் அப்படின்னு. அப்போ சொன்னாங்க இது இட்ஸ் நாட் மியூசியம், இது வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி வந்து ஷோரூம் இது, டியோரோட ஷோரூம் இது. ஸோ திஸ் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். இது வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து உள்ளே போய் வீடியோ எடுக்கலாம், நம்ம பார்த்துடலாம், போகலாம், வரலான்ற மாதிரி இதற்கு வர முடியாது. ஏன்னா இது வந்துட்டு ஷோரூமுக்கு உள்ளே வீடியோ எடுக்கிறதுக்கு இவங்க அலோவ் பண்ணல. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா பேங்காக்கில் சென்ட்ரல் வேர்ல்டு அப்படின்னு ஒரு மால். ரொம்ப ஃபேமஸான மால் இது, ஹாப்பனிங்கான மாலும் இருக்குது. இங்கே வந்துட்டு ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் ஒன்று போயிட்டுருக்கு. ஆமாம், நீங்கள் பேசி முடிவு பண்ணுங்க, நான் உள்ளே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சரி சாப்பிடுங்க. நல்லா இருக்குல்ல இந்த செட்டப்லாம். டெம்பரரியான செட்டப்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு ஈவென்ட் மேனேஜராக பார்க்குறப்ப இல்லை, இந்த இடம் வந்துட்டு எனக்கு உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா பாருங்களேன், இப்போ இந்த டேட் வந்துட்டு 8 to 17 ஆகஸ்ட் தான் இந்த ஈவெண்ட் நடக்க போகுதுங்க. பட் இதுக்கு வந்துட்டு இந்த ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணியிருக்காங்கல்ல, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்களேன், இதெல்லாம்
எவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. நம்ம ஊரில் இருக்குது, பட் இது வந்துட்டு எனக்கு பார்க்குறப்ப கொஞ்சம் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த ஈவெண்ட் வந்துட்டு 8 to 17 ஆகஸ்ட் இந்த டைமில் தான் நடக்குது பாரு. அதுக்காக தான் இந்த செட்டப்லாம் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது. அவ்வளோ அருமையாக அழகாக பண்ணியிருக்காங்க. ரியாலிட்டியோட欢迎来到California 美食节食物的游乐园，快来见见超过70位来自大厨、切人大厨、顶级厨师。கைஸ், இங்கே உண்மையுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க விஷயம் என்னன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்குமே எல்லா ஏஜ் குரூப்புமே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இங்கே வந்து வச்சுருக்காங்க. பெரியவங்க, சின்ன பசங்க எல்லாருக்குமே வந்து யூஸ் ஆகுற மாதிரி இல்லை இருக்குது. அங்கே கொஞ்சம் வந்துட்டு யூடியூபர்ஸ் அங்கே கொஞ்சம் பண்ணிகிட்ருக்காங்க, எதுவும் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபுட் ரிவ்யூ பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. 摩天轮下用餐，享受30位主厨的明星菜色。Viking Food can waiting。அப்படியே இதுக்கு பக்கத்தில் ஒரு ஆப்பிள் ஸ்டோர் இருக்குது. 的招牌摊位。ஆப்பிள் ஸ்டோர் பாருங்க, செம்மையாக இருக்குது பாருங்க. பாரு. பக்கத்தில் இருந்துச்சு வந்தோம், செம்மையாக இருக்குது. அப்படியே இது ஒரு டூர் ஒன்று போயிடுவோம் நம்ம. ஆப்பிளோட எல்லா ப்ராடக்ட்டும் இருக்குங்க. நல்லா இருக்குல்ல, இது எக்ஸலண்ட்டாக இருக்குது இந்த ஷோரூம். அவ்வளோதான், வெளியில் முடிச்சு உள்ளே வந்துட்டோம். உள்ளே ஒரு டூர் போய்டுவோம் நம்ம. ஓ, ஒரு அவுட் அண்ட் அவுட் வந்து வேர்ல்டு ஃபேமஸ் பிராண்டட் மட்டுமே இருக்கிற மாதிரி வந்துட்டு ஒரு ஷாப் இருக்குது. அதுக்குள்ளே ஒரு போய் பார்ப்போம் நம்ம.
போயிட்டுருக்கு. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கீங்க எல்லாமே வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது பாஷான ப்ரீமியமான ஒரு ப்ராடக்டாகவே இருக்குது எல்லாமே. நீங்கள் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷோ யூ ஆல்சோ, அதனால தான் இந்த வீடியோ பண்ணுறேன். பேங்காக்கை பொறுத்த வரைக்கும் இல்லை, எவ்வளோ பேர் எவ்வளோ வீடியோ பண்ணியிருக்காங்க, எக்கச்சக்கமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் நான் ஏன் இந்த வீடியோ பண்ணணும்னு ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, என்னென்னா வந்துட்டு ஒரு ஈவென்ட் மேனேஜரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு லக்ஸூரியான ஒரு விஷயங்கள்லாம் எப்படி இருக்குன்றதை வந்துட்டு நான் வந்துட்டு காட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். நான் அதுக்காக தான் வந்துட்டு இந்த வீடியோவே பண்ணுறதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சது. பாயிண்ட் என்னன்னா எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, பட்டு காமன் மேனுக்கு வந்துட்டு இல்லை ரொம்ப அவ்வளோ ஈஸியாக ரீச் பண்ண முடியாத ஒரு பாயிண்ட் என்னன்னா வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு லக்ஸூரியான ஒரு ப்ராடக்ட்டு, லக்ஸூரியை வந்துட்டு இல்லை எப்படி இருக்குன்னு பார்க்கவே முடியாத அளவுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு வந்துட்டு நம்ம இதை வந்துட்டு காட்டணுன்றது தான் என்னோடய மோட்டிவாகவே இருக்கே தவிர இல்லை பார்த்தவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. பட் பார்க்காதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க இன்னும். அது வந்துட்டு எனக்கு வந்துட்டு எப்போவுமே எனக்கு அடிச்சுட்டே இருந்துச்சு. அதனால தான் நம்ம வந்துட்டு இங்கே இருக்கிறதுலே வந்துட்டு இல்லை லக்ஸூரின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு லெவலில் ஒரு நார்மலான ஒரு லெவலை தாண்டி மேலே போகிறது, அந்த விஷயத்தை வந்து எல்லாருக்குமே காட்டணும் அப்படின்றது ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் நான் இந்த வீடியோ பண்ணணுன்னு நான் ட்ரை பண்ணேன். ஸோ ஆக்சுவலி பிஸியான ஒர்க்கும் எனக்கு வந்துட்டு இருக்குது. இருந்தாலுமே இந்த இதில் வந்து எனக்கு இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த விஷயங்களை எல்லாருக்குமே காட்டணும்னு ஆசைப்பட்றேன். நான் அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக இந்த டூரே நான் ஆரம்பிக்கிறேன். நான் என்னோட அந்த லாக் ஜேர்னியே வந்துட்டுல அந்த ரொம்ப லக்ஸூரியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து பிரமிப்பாக பார்ப்பாங்கள்ல, அது எல்லாத்தையுமே எல்லாருக்குமே காட்டணுன்ற ஒரு ஆசையில் தான் இந்த லாகை ஆரம்பிச்சிருக்கேன். நான் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவேன்னு நினைக்கிறேன். உங்களோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாவே பண்ணுவேன். நான் ரேடோவில் லேட்டஸ்ட் மாடல் பாருங்கள். இதில் ஒரு வாட்சும் மினிமம் வந்துட்டு ஒரு 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபாயிலேருந்து ஆரம்பிக்கும். நான் ஒரு வாட்டி விசாரித்தேன். ஸோ எனக்கு இந்த மாடல் வந்துட்டு மினிமம் எனக்கு ஒரு 4 lakhs சொன்னாங்க. நம்ம வாட்ச் தானே நினைக்கிறோம். பட் வந்துட்டு இந்த வாட்சில் வந்துட்டு இல்லை ரேஞ்ச் பார்க்குறப்ப பயங்கரமாக இருக்குது. நிறைய செலிப்ரிட்டிஸ் கட்டுற வாட்ச் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா 1 கோடி 2 கோடி 3 கோடி 10 கோடி 35 கோடி ரூபாய் அப்படின்லாம் வந்து அம்பானி சன் வந்துட்டு கட்டியிருக்க வாட்ச்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன சொல்கிறது க்ரோஸில் தான் இருக்குது. 35 crore ஒரு வாட்ச் ஒன்று இப்போ வந்து கட்டியிருந்தார். அது மாதிரி 35 கோடி வாட்ச்சு.
ஸோ இதெல்லாம் நிறையா இருக்குது. நம்மளுக்கு வந்துட்டு பார்க்குறப்ப இதெல்லாம் வந்துட்டு பார்க்க தான் முடியும். அதனால் நீங்களும் பாருங்கள்.